ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூக்கடலை கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ சுண்டலை நாள் நைட்டே நான் ஊற போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அரைச்சி வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கசகசா, ஜாதி பத்திரி, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நல்லெண்ணெயில் தான் நான் செஞ்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வறுபட்டதும் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு குழம்புக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினாலே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை அப்படின்னா தான் போகும், இல்லைன்னா மசாலா ஸ்மெல் அடிக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது நான் 2 தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கிருச்சு தக்காளி. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட சுண்டலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுருக்கலாம். இந்த மசாலாலேயே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ஒரு சிக்கன் மட்டன் கிரேவிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. பாருங்கள், நான் இதுலேயே ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். நாள் நைட்டே சுண்டல் ஊற போட்டனால நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குக்கரில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டலும் ஒரு ஆஃப் குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டலில் மசாலாலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலா ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், மசாலா நல்லா கலந்துருச்சு. அடி ஓட்ட கிளறி விட்டுறணும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த சுண்டல் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் வந்து இப்படி நீங்கள் நசுக்கி பார்த்தா நல்லா மாவாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு, சுண்டலும் வெந்துருச்சு. குக்கரில் போடாமையே டைரெக்டாக செஞ்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் கிரேவிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையான சுண்டல் குழம்பு ரெடி.